இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தாத்தா லக்ஷ்மி, இன்னைக்கு உன் தாத்தாவோட கனவு என்னோட ஆசை ரெண்டும் நிறைவேறிடுச்சு. உன்னை இப்படி பார்க்கும்போது தாத்தா எங்க இருந்தாலும் சந்தோஷப்படுவாருமா. தாத்தா உதவி செய்யறது உன்னுடைய குணம், இரக்கப்படுறதும் உன்னுடைய இயல்பு. கஷ்டப்படுறவங்களை எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறது உன் பழக்கம். ஆனா லக்ஷ்மி, உன் நல்ல குணங்களை எக்காரணத்து கொண்டும் விட்டு கொடுத்துறாதன்னு தாத்தா சொன்னது என்னைக்கு மறந்துடாத. மாப்பிள்ள, மாப்பிள்ள, இவ்வளவு நாளா அவ கையால தான் அவ கண்ணீரை தொடச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு அவ கண்ணு ரெண்டுலயும் நீ இருக்க தம்பி. இனிமே அவ கண்கள்ல கண்ணீரே வராதுன்னு நம்புறேன். அந்த கண்ணீரை நீ எக்காரணத்தை கொண்டும் வரவிட மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. அக்கா அக்கா, நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னோட மாமியார் வீட்டுக்கு போயிடுவல. இனிமே நீ எங்க கூட இருக்க மாட்டலக்கா. அக்கா, நாங்களும் உங்க கூடயே வந்துடுறோம்க்கா. நானே வந்துடுறோம்க்கா, ப்ளீஸ்க்கா. உங்களை விட்டுட்டு நான் எங்கேயுமே போல. நானே திரும்ப வந்து என் கூடவே உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிடுறேன். அக்கா, உங்க அக்கா சொன்னதுதான் நானும் சொல்றேன். சீக்கிரமா வந்து உங்க ரெண்டு பேரையும் உங்க அக்கா கூட்டிட்டு வருவா. சரியா? மருமகளை வரவேற்கிறதுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டீங்களா? எல்லாம் தயாரா இருக்குமா? தேவயானி அக்கா, அங்க பாரு, அந்த சொம்புல கங்கணம் கட்ட மறந்துட்டாங்க. கட்டு. அரவிந்தா,
இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் பொண்ணு மாப்பிள்ளைய காணுமே. அண்ணி வாங்க. ம். லக்ஷ்மி, அந்த அரிசி சொம்ப உதைச்சிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா. அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் இரு. என்னடா? இப்படி நீ பாட்டுக்கு உள்ள போனா எப்படி சொல்லு? என்ன பண்ணணும்? உள்ள போகிறதுக்கு முன்னாடி அண்ணியும் நீயும் ஒருத்தரோட பேரை ஒருத்தர் சொல்லிட்டு தான் உள்ள போகணும். அது எதுக்கு? அதான் ரூலே. சொல்லுங்க பாட்டி. ஆமாண்டா, ஒருத்தர் பேரை ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள கால் வைக்கணும். சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க அண்ணா. சொல்லுங்க 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 அண்ணா. ஓகே 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 சொல்றேன். என் பொண்டாட்டி பாக்யலட்சுமியோட சேர்ந்து வந்திருக்கேன். ஆ. ஹே அண்ணி, இப்ப நீங்க சொல்லுங்க. நான் என்னோட புருஷன் மித்ரானந்தனோட சேர்ந்து இங்க வந்திருக்கேன். இப்ப நீங்க உள்ள போலாம்.